எங்க தலைவர் அங்க வேலூர்ல பரப்புரையவே முடிக்கல. அந்த கூட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் பாக்குறேன், நீ பேச வரையில பின்னாடி உன் டிவியில எங்க தலைவர் பேசுறது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குள்ளே அவசரம் வந்துகிட்டு இப்பதானே உங்க பரப்புரையை கேட்டேன், ஆஸ் யூசுவல் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மாதிரி கூமுட்டைக்கெல்லாம் புரியாது, அது ஒன்றும் இல்லாம தான் இருக்கும். இந்த ஒரு படத்துல சொல்லுவான்ல, அதுல ஒன்றும் இல்லை கீழே போடுன்னு. ஏன்னா உன்னை மாதிரி கூமுட்டைக்கெல்லாம் அறிவார்ந்தவர் பேசுறப்போ இது உனக்கு புரியாது. அதனால அதுல ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். அப்புறம் எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க தலைவர் சொன்னாரு, இந்த ஒரு கதையை சொன்னாரு, அதை தூக்கிக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்துட்டியே. இப்ப 4.5 வருஷ ஆட்சியில 504 வாக்குறுதி கொடுத்து இவங்க வந்தாங்க. நாங்க இது செய்வேன், அது செய்வேன், அதை செய்வேன், இது செய்வேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதை பத்தி ஒண்ணு கூட நிறைவேற்றல. ஒரு 50% கூட நிறைவேற்றல. ஒருத்தன் சொல்றான் நாங்க 80ன்றான், ஒருத்தன் நான் 90ன்றான், ஒருத்தன் 50%. அந்த சிபிஎம்ஏ சொல்லுது நீங்க ஒண்ணு கூட வாக்குறுதியை நிறைவேற்றலையேங்க, நாங்க எப்படிங்க போய் ஓட்டு கேட்கறதுன்னு சிபிஐ தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த லட்சணத்துல இருக்கு. அதை பத்தி நீ ஒரு வீடியோ போட்டுப்பியா? இந்த 4.5 வருஷத்துல எவ்வளவு இது நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டுல, ஒண்ணு போட்டிருக்கியா? நீட்டை வச்சு நான் ஒரு வந்தேன்னா மொத்தம் கையெழுத்து போட்டு இங்கிட்டு இருக்கிறத அப்படியே இந்த கோபி சுதாரசமா இங்கிட்டு இருக்கிறத அப்படியே புட்டிங்கி இங்கிட்டு நட்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு நீட்டு ரகசியம் தெரியும், ஒரே கையெழுகள் நாங்க மாத்திருவோம்னு சொல்ல. இன்ன வரைக்கும் மாத்த முடிஞ்சா? இந்த வருஷம் கூட மே 3ஆம் தேதி நீட்டு நடக்க போகுது. ஒவ்வொரு தடவை என் வீட்டு பிள்ளைங்க அம்பிட்டு செத்துக்கிட்டு இருக்குதுங்க. வாழ வேண்டி ஒன்னு டாக்டர் ஆயிருக்க வேண்டிய என் வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதை பத்தி ஒண்ணு பேசிருப்பியா? அப்புறம் திருப்பியும் ஜல்லிக்கட்டு போராடுக்கு சொத்து இல்லனே போராட வச்சிடாதீங்க அப்படின்னு நடிக்கிறியே. ஏன் தமிழ்நாட்டுல நித்தம் ஒரு போராட்டம் நடக்குது, வீதிக்கு வீதி போராட்டம் நடக்குது. யாரு சத்துணவு அமைப்பாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் அவங்க எல்லாம் போராடுறாங்க. கொரோனா காலத்து ஏன் நீ செவிலியர் தானே, நீ நர்ஸுக்கு படிச்சவன் தானே சொல்லியிருக்க, ஏன் அவங்க போராடுறது உனக்கு கண்ணுக்கு தெரியல? கொரோனா காலத்துல தேவதைகள், உயிருள்ள தேவதைகள், எங்க காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க இன்னைக்கு சாக்கடையில இறங்கி போராடுறாங்க, மெரினால போய் கடல்ல இறங்கி எங்களை விட்டுருங்க, வாழதான் விட மாட்டீங்க, சாகனாச்சு விடுங்க போராடுறாங்க. ஏன் இடைநிலை ஆசிரியர் இங்க போராடிட்டு இருந்தார். அதுல ஒருத்தர் ஒரு 40-41 வயசுக்காரரு, அவரு விஷம் குடிச்சு அந்த போராட்ட களத்துல இறந்தாரு. அவருக்கு 2 குழந்தைங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்பா? உன்னை நம்பி படிச்சுட்டு வேலை வரும், சக ஊழியருக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் சக ஊழியம் குடு, சூதியம் குடுன்னு சொல்லி போராடினவர் இன்னைக்கு உயிரை இழந்துட்டாரு. யாரு இதெல்லாம் பொறுப்பேற்று கூடா? அதை பத்தி ஒரு வீடியோ போட்டு பண்ணின்னு இப்ப எங்க அண்ணன் பேசணுன்னே உனக்கு வலிக்குது, வீடியோ போடுற.